அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு இஃப்தார் விலாக் அப்புறம் ரெசிபீஸோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கடப்பாசி காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கடப்பாசியை போட்டு நல்லா கடப்பாசி கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கடப்பாசி ஓரளவுக்கு நான் கரைஞ்சதுக்கப்புறமா நமக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சீனி சேர்த்துங்க. கடப்பாசி நல்லா கரைஞ்சி காய்ச்சினதுக்கப்புறமா ஒரு பேனில் நான் வடிகட்டி அதை எடுத்துக்கிறேன். நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். பேலன்ஸ் உள்ளது இன்னொன்று ஒரு பாக்ஸில் நான் சேர்த்து அதில் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் பால் தான் காய்ச்ச போகிறேன். அதுக்கு திக்கான பால் தான் எடுத்துக்கணும். திக்கான பால் எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றாமல் திக்கான பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா திக்காக நான் காய்ச்சி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். நீங்கள் காய்ச்சி லேசாக ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப் எடுத்துக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா பாலில் சேருங்க. பாலில் சேர்த்ததுக்கப்புறமா கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கும். நம்ம திக்காக கிண்டினதுக்கப்புறமா அதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ப்ரெட் பீஸா தான் பண்ண போகிறேன். அதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தர்பூசணி பழத்தையும் நம்ம கையோடு கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து கடப்பாசி நல்லா செட் ஆகி வந்துருந்துச்சு. இப்போ இந்த கடப்பாசியை நம்ம க்யூபாக கட் பண்ணி நம்ம கஸ்டர்ட் மில்கில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் பேலன்ஸ் உள்ள கடப்பாசியும் டைமண்டாக கட் பண்ணி எங்கள் இஃப்தாருக்கு தேவையானதை எடுத்துகிட்டு பேலன்ஸை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பீஸாவுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய இஃப்தார் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.